ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் லவ்விங் சாய்ராம். இப்பொழுது சுவாமி குழந்தைகளுக்கு கூறிய ஒரு முக்கியமான ஒரு நற்பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மாத்ரு தேவோ பவ. மாத்ரு தேவோ பவன்னா என்ன ஒரு மீனிங்னு கேட்டிங்கன்னா, மதர் இஸ் காட். அதாவது அன்னை நமக்கு முதன்மையான தெய்வம். எல்லாத்துக்கும் அம்மா தான் தெய்வம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சுவாமி ஒரு கதை சொல்கிறார். அதை இப்போது பார்ப்போம். ஒரு நாள் சாயந்தரம் ஒரு 4-4:30 மணி இருக்கும். ஸ்கூல் ஒரு பப்ளிக் ஸ்கூல் பெல் அடித்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடி நல்ல மழை பெய்யுது. அந்த மழையில் அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயதான ஒரு பெண்மணி, ஒரு பாட்டி குளிரில் நடுங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. உடம்பெல்லாம் அப்படியே தொப்பையாக நனைஞ்சிருக்கு. கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வயதானவங்க, நடக்கக்கூட முடியாத ஒரு நிலைமையில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா பசங்களும் அதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா ஐயா ஐயான்னு அந்த பாட்டி தம்பி தம்பின்னு கூப்பிட்றாங்க. யாருமே கவனிக்கலை, எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது அந்த பாட்டி அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி அதனுடைய வீட்டுக்கு போகணும். அந்த ரோட்டில் ஹெவியாக டிராஃபிக் இருந்ததுனால யாருமே அந்த அம்மானால் போக முடியலை. குளிர் நடுக்குது, மழை வேறு லைட்டாக தூறிக்கிட்டு இருக்கு. அந்த இடம் சேரும் சகதியுமாக இருக்குது. அப்போ ஒரு பையன், மோகன்கிற பையன், இந்த ஸ்கூல் கேட்டை தாண்டி வர்றான். அவன் இந்த பாட்டியை பார்த்த உடனே இந்த பாட்டி ஏதோ நினைக்கிறாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் போய் அம்மான்னு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் அந்த மோகன். அவன் நல்ல உடம்புல திடகாத்திரமாக இருக்கிறான், நல்ல பில்டப் பாடி. அவன் அந்த ஸ்கூலினுடைய ஃபுட்பால் கேப்டனாகவும் இருக்கிறான். ஸோ அந்த பாட்டிக்கிட்ட போய் அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோடனே, தம்பி என்னை எப்படியாவது இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி எங்கள் வீட்டில் விட்டுரு, ரோட்டுக்கு அந்த பக்கம்தான் எங்கள் வீடு இருக்குது, எனக்கு உதவி செய்வியா அப்படின்னு கேட்டோடனே, கண்டிப்பாக உதவி செய்கிறேம்மான்னு சொல்லி அந்த பாட்டியினுடைய ஒரு கையை எடுத்து தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு இவனுடைய கையினால் பாட்டியை அரவணைச்சி பிடிச்சிக்கிட்டு மெதுவாக நடக்க வச்சு கூட்டிக்கிட்டு போய் ரோட்டுக்கு அந்த பக்கம் விட்டு அந்த அந்த பாட்டியினுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு, அம்மா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தம்பி, என் மகனை போல் நீ உதவி பண்ணியிருக்க அப்படின்னு அந்த அம்மா 2 கையையும் தூக்கி அந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணி, நீ நல்லா இருக்கணும்ப்பா, வாழ்க்கையில் உனக்கு எல்லா விதமான உதவிகளையும் சுவாமி செய்வார், நீ என்றைக்கு இந்த மாதிரி என்னைய போல் உள்ளவங்களுக்கு நீ உதவி செய்கிற ஒரு மனசு உனக்கு இருக்கேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவன் அந்த மனசு நிறைவோடு திரும்பி ஸ்கூலுக்குள்ளே வர்றான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எதுக்கு அந்த பாட்டிக்கு போய் உதவி செஞ்ச அப்படிங்கிற. இல்லை, அவங்க எங்கள் அம்மாவை யாரோ ஒருத்தருடைய அம்மா தானே அவங்களுக்கு நானும் அம்மான்னு நினச்சி உதவி செஞ்சேன் அப்படிங்கிறேன். யாருடைய அம்மாவுக்கு நீ ஏன் போய் உதவி செய்யணும்னு அந்த ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க. இல்லை, என்னுடைய அம்மாவும் வயசாகி இது மாதிரி தவிக்கும் பொழுது நான் இப்போ உதவி செஞ்ச மாதிரி யாரோ ஒருத்தங்க உதவி செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சால் எங்கள் அம்மாவுக்கு அந்த உதவி கிடைக்கும்னு நான் படிச்சிருக்கேன், அதனால் நான் உதவி செஞ்சேன் அப்படிங்கிறான். உடனே உனக்குன்னா அம்மா அவ்வளவு உயர்வா அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அம்மா தான் எல்லாத்த விட உயர்ந்ததாக நான் மதிக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள், முதற்கடவுள் எங்கள் அம்மா தான் அப்படின்னு மோகன் சொன்னதை கேட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி நீ சொன்னதை நாங்களும் ஒத்துக்கிறோம், இதுவரை நாங்கள் ஏதோ ஒரு அறியாமையில் எங்கள் அம்மாவையெல்லாம் நாங்கள் இழிவாக பேசியிருக்கோம், இப்போ இருந்து நாங்களே எங்கள் அம்மாவை கடவுளாக மதிப்போம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸு மனம் திருந்துவதாக சுவாமி சொல்லுகின்றார். எனவே குழந்தைகளே, உங்களுக்கு முதற் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் அம்மா தான். மதர் இஸ் காட்.
மாத்ரு தேவோ பவ என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் அம்மாவை தெய்வமாக வணங்கி அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஜெய் சாய்ராம்.